நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ டாக்டர், ஐ எம் வினய். டாக்டர் மதன். டாக்டர் மதன், நீங்கள் சமயத்தில் வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக நான் நீ நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, இவரை நான் தற்செயலாக தான் இந்த ஊரில் பார்த்தேன். இவர் இந்த ஊரில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தாராம். வாங்க டாக்டர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மாலதி அவங்க ஃபேமிலி டாக்டரை பார்க்கறதானே நல்லது. ஜீவிதா விரதம் இருந்ததுனால மாலத்தியும் அவ கூடவே விரதம் இருந்துட்டா. அதனாலதான் மாலத்திக்கு இந்த நிலைமை. என்னன்னு சொல்றது, அவ ஏதோ நல்லது செய்ய போய் இப்ப அவளுக்கே கெட்டதா முடிஞ்சிருச்சு. போலாமா? வாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், வாங்க. டாக்டர் ஏன் இங்கே வந்தா? இதனால என்ன நடக்கும்? இந்த டாக்டரை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? இந்த தண்ணி குடிமா. நீ ஒன்னும் கவலைப்படாத, டாக்டர் வந்துட்டாரு, எல்லாம் சரியாயிடும். உள்ளே போய் பாருங்க டாக்டர். போய் பாருங்க. வாங்க டாக்டர். ப்ளீஸ். டாக்டர் மதன், இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாம்மா, இவரை ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல இல்ல இல்ல, இவருக்கும் எங்களுக்கும் அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல. அது என்னன்னா, மாலதிக்கு உடம்பு சரியில்லைன்னா இவரோட கிளினிக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பா. மத்தபடி எங்களுக்கும் இவருக்கும் அந்த அளவுக்கு பழக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஜீவிதாக்கு இவரை சுத்தமா யாருன்னு. டாக்டர் மதன் எப்ப பார்த்தாலும் என் ரத்தத்தை எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லுங்க. பயப்படாத, இன்ஜெக்ஷன் போட மாட்டாரு. டாக்டர் நீங்க செக் பண்ணுங்க. சரி.
கையை காட்டுங்க. நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு விஸ்வா என்கிட்ட சொன்னாரு. சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல. நீங்க ஏற்கனவே பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இப்படி விரதம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவா இருக்கு. நான் மருந்து எழுதி தரேன். இப்போதைக்கு அது போதும். மற்ற செக்அப்ஸ் எல்லாம் ரிஷிகேஷ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இந்தாங்க டாக்டர். தேங்க்யூ. கொடுங்க. ஜீவிதா, நீ போய் முதல்ல மருந்து வாங்கிட்டு வா. அவ போக தேவையில்லை. இங்க கொடுங்க, நான் போயிட்டு வரேன். நான் டாக்டர் மதனை வழி அனுப்பிட்டு வரேன். சரி. வாங்க டாக்டர். வெளியே கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு சார். அதனால எல்லா போக்குவரத்து வசதியும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப டாக்டர் சார் ஊருக்கு போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க டாக்டர் சார், இந்த நிலைமையில நீங்க ஊருக்கு போறது அவ்வளோ சேஃப் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே தங்குங்க. இங்கேயா? டாக்டர் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்ல நிறைய விருந்தாளிங்க இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். டாக்டர் சார், உங்களுக்கு இந்த ஊரோட கிளைமேட்டை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க தங்குறது தான் நல்லது. காலையில நீங்க கிளம்ப வேண்டிய ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த வீட்லயே தங்கி நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் தங்கணும். வினய், நீ என்ன பேசிட்டு இருக்க? வீட்ல நிறைய விருந்தாளிங்க இருக்காங்க. அப்புறம் கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஒன்று வேணா செய்யலாம். டாக்டர் என்னோட ரூம்ல வேணா தங்கட்டும். நான் வேணா விஸ்வாவோட ரூமை ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வினய் சார். நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது. சிவானா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வண்டியில இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அண்ணனோட ரூம்ல வச்சிருங்க. சரி. வெளியில இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வர முடியாது. அதனால மலதிக்கு லெமன் ஜூஸ் கொடுங்க. அதுல அதிகமா சர்க்கரையும் சால்ட்டும் கலந்து கொடுங்க. அப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை அதை கொடுங்க. அப்பதான் அவங்க உடம்புக்கு சக்தி கிடைக்கும். ஓகே டாக்டர். அண்ணா, டாக்டர் வீட்ல இருக்கிறது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு பாத்தியா? மாலதி, உன்னை பார்த்தா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமா, எனக்கும் சின்ன வயசுல டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். நீங்களும் நான் பாட்டி கிட்ட திட்டு வாங்குற மாதிரி உங்க பாட்டி கிட்ட திட்டு வாங்கிருக்கீங்களா? இந்த வினய் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னாச்சு அண்ணி? வினய் என்ன பண்ணா? வெளியில கிளைமேட் சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு நைட் டாக்டர் இங்கே தங்க போறாரா. வினய் டாக்டர் அவனோட ரூம்ல தங்கிக்க சொல்லிட்டா. முன்ன பின்ன தெரியாத ஆளை இப்படி வீட்ல தங்க வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அண்ணி, இதுல வினயோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க.
நீ ரெஸ்ட் எடுமா, நான் போயிட்டு வரேன். ம் சரி. அக்கா இங்க என்ன நடக்குது? டாக்டர் மதன் எதுக்கு இந்த வீட்ல இப்ப தங்குறாரு? அவர் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தாரு? இப்போ ஏன் இந்த வீட்ல தங்குறாரு? எனக்கு ஒண்ணும் சரின்னு படல. ஏதோ நடக்க போகுதுக்கா. டாக்டர் மதன் எனக்கு ஃபோன் பண்ணது. நான் அவரோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருந்தது. இப்ப அவர் நேர்லயே இங்க வந்தது. மாலதி, நீ ஒண்ணு அவர் இங்க கூப்பிடல? அக்கா என்னக்கா நீ இப்படி பேசுற? இப்ப பார்த்தாலும் என்னைய சந்தேகப்படுற? அக்கா நான் உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் அவரை இந்த ஊருக்கு கூப்பிடல. பின்ன அவரையே இந்த ஊருக்கு வரணும்? எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்குன்னா யோசிச்சு பாத்தியா பாட்டியோட நிலைமை இப்ப என்ன ஆகும்னு? உள்ள வாங்க டாக்டர், இதுதான் என்னோட ரூம். ஸோ சாரி, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அது என்னன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எதையும் எடுத்து வைக்க டைம் இல்லை. அதான் போட்டது போட்டபடி கிடக்கு. எப்பவும் என்னோட ரூம் இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்காது. டாக்டர், உங்க ஊர் பொண்ணு இப்ப எங்க ஊர் பொண்ணாயிட்டாங்க. என்னோடதா? என் தம்பி என்ன சொல்ல வரானா, அதாவது உங்க ஊரை சேர்ந்த ஜீவிதா. உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பாட்டி, நீங்க எங்களை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுவும் சரிதான். குட் நைட். குட் நைட். போலாம். டாக்டர் மதன், இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிடுங்க. உங்களால இங்க எந்த பிரச்சனையும் பாட்டி, நீங்களும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க உங்க ரூம் வரைக்கும் வரேன். வரேன் டாக்டர். எதை பத்தி அவ்வளவு தீவிரமா யோசிக்கிற ஷாலினி? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம எடுத்த முடிவு சரியா இல்ல தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யார பத்தி? ஜீவிதாவை பத்தி தான். நான் எதை நினைச்சு கவலைப்படுறேன்னா, நாம வினைக்காக பார்த்த இந்த ஜீவிதா அவனுக்கு சரியானவளா இருப்பாளான்னு தான். நான் இத எதுக்கு சொல்றேன்னா, இது வினையோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அண்ணி, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? நான் எதை பத்தி பேசுறேன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? என்னோட கவலை எல்லாம் ஜீவிதா பத்தி இல்ல, மாலதிய பத்தி தான். ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் நீங்களே பாத்தீங்கல்லப்பா. மாலதிக்கு உடம்பு சரியில்லைனதும் ஜீவிதா அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரவே இல்லை. அப்புறம் அவங்களோட குடும்பம். நான் ஏற்றத்தாழ்வை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. ஆனா நம்மளை விட அவங்க எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்காங்கன்னு நம்மளால ஒத்துக்காம இருக்க முடியாதே. அண்ணி, உங்க கவலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஜீவிதா மட்டும்தானே நம்ம வீட்டுக்கு வரப்போறா. தேவையில்லாம நம்ம மாலதியை பத்தி ஏன் கவலைப்படணும்? உனக்கு புரியலன்னு நினைக்கிற வசந்தி. ஜீவிதா இத்தனை வருஷமா இவங்களுக்கு இடையில தான் வளர்ந்திருக்கா. எந்த சூழல்ல வளர்றாங்களோ அந்த எண்ணங்கள் தான் அவங்க மனசுல அதிகமா இருக்கும். மாலதியை பாத்தீங்களா? அவ எந்த அளவுக்கு பிடிவாதக்காரியா இருக்கான்னு. அது மட்டும் இல்ல, அவ செய்யற எல்லா வேலையும் விளையாட்டுத்தனமா தான் இருக்கு. நம்ம ஜீவிதாவும் மாலதி கூட சேர்ந்து வளர்ந்தவ தானே.
அவகிட்டயும் இந்த குணங்கள் இருக்கலாம் இல்லையா? எதை நினைச்சுதான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவிதா நம்மளோட குடும்ப பழக்க வழக்கங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்பான்னு தெரியல. நீ யோசிக்கிறதுல தப்பு இல்ல ஷாலினி. ஆனா ஜீவிதாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ திறமசாலி மட்டும் இல்ல, நல்ல ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கா. அவ நம்ம குடும்ப ஆச்சாரங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவ குடும்பத்து மேல ரொம்ப அன்பா இருக்கான்றது நல்லா புரியுது. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அதே அளவுக்கு பாசம் இனி நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் காட்டுவாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வினய்க்கு ஜீவிதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே மாட்டா. மாலத்தை பத்தி நீயே கவலைப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவிதா மட்டும்தானே நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்க போறா. மத்தவங்கள பத்தி நீயே வீணா கவலைப்பட்டு இருக்க. நீ ஒரு நல்ல பொண்ணதான் தேர்ந்தெடுத்திருக்க. நம்பிக்கையோடு இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னக்கா அது? லெமன் ஜூஸ். அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, டாக்டர் இங்க இருக்கிறது எனக்கு சரி வரலன்னு தோணுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் கடவுளோட சதின்னு தோணுது. டாக்டர் மதன உனக்காக தான் கடவுள் இங்க அனுப்பியிருப்பாரோன்னு தோணுது. இவ்வளவு நேரம் அந்த டாக்டரை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க திருந்த மாட்டீங்களா? டாக்டர் மசூரிக்கு யார் கூப்பிட்டது? சொல்லு. ஏன் பேசாம இருக்க? ஜீவிதா சொல்லு. பாட்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல பாட்டி, நானும் அவரை கூப்பிடல. நிஜமாதான் சொல்றேன். நானும் அக்காவும் எப்பவுமே உங்க கௌரவத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்போம். எங்களை நம்புங்க பாட்டி. ஜீவிதா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ எப்பவும் உன்னை நம்பவே கூடாது. பாட்டி, நான் என்ன பண்ண நான் கேக்குறேன். நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டதுல இருந்து நீ ஏதாவது பிரச்சனைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. யார்கிட்ட எது பேசணும்னு உனக்கு தெரியல. எல்லார்கிட்டயும் வாய் அடிக்கிட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லாம டாக்டரை நீ இங்க பார்த்ததும் உன் அக்காவோட மனசை கெடுக்க பாக்குறியா? எப்பவும் நீ நினைச்சதான் செய்யற. நீ திருந்துறதா எனக்கு தெரியல. நம்ம குடும்பமான எப்படி போனா உனக்கு என்ன? அந்த கவலை தான் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அப்படியே உன் அம்மா குணம் உன்கிட்ட இருக்கு. அப்படிதான். எங்க அம்மா மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருப்ப? நல்லவேளை இந்த வீட்டுல உங்களை மாதிரி யாருமே இல்ல. வாய மூடு மாலதி. இல்ல, அவ பேசட்டும், விடு. சொல்லு, என்ன சொல்ல போற? நான் உன் எதிரின்னா? இல்ல, ஆனா எங்க அம்மா பத்தி யாரும் தப்பா பேசினாங்கன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி. இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? பாட்டி வேணும். போதும் பாட்டி, இதுக்கு மேலேயும் மாலத்திய ஒண்ணு சொல்லாதீங்க.